என்னமோ பேசுறீங்க, எனக்கு தான் ஒன்னும் புரியல. புரிஞ்சிருந்தா நான் ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க போறேன்? ம், இதுவும் எனக்கு புரியலங்க. ஏய், என்ன கடைசியில என்ன தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ கொட்டாவி விட்டுட்டு இருக்க? ஆமாங்க, ரொம்ப டயர்டா இருக்கு. நான் வேணா போய் படுத்துக்கவா? சரி, ஓகே. ம், சரி. அச்சச்சோ, என்ன பூட்டி இருக்கு? இப்ப என்ன பண்றது? என்னங்க, என்னாச்சு கண்மணி? கேட் பூட்டி இருக்குங்க. ம், யாரோ வந்து கேட்டை பூட்டிட்டு போயிருக்காங்க போல இருக்கு. யார் பண்ணிருப்பாங்க? சரி, யாருக்காவது ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. எது போனா? இந்த நேரத்துல யார் போன் எடுப்பாங்க? எல்லாரும் சைலண்ட்ல போட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. ஐயோ, ரூம்ல அம்மா அங்க தனியா எப்படிங்க? அவங்களுக்கு தான் மாத்திரை கொடுத்துட்டல. காலையில வரைக்கும் அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க. அவங்க நல்லா தூங்குவாங்க. அதை நினைச்சு நீ கவலைப்படாத, சரியா? சரி, இப்போ நான் எப்படி படுக்கிறது? இங்கதான் என் கூட தான். உங்க கூடவா? எப்படிங்க? ஒரு பாய் தானே இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும் இப்போ? அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி படுக்க வேண்டியதுதான். உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வா, உக்காரு. ம். சரி, நீ படுத்துக்கோ. ஏய், இப்படி படுத்தா தூங்க முடியாது. இந்த தலைக்கண் எடுத்துக்கோ. ஆனா ஒரு தலஹானி தானே இருக்கு. ஐயோ, பாய் கூட ஒண்ணுதான் இருக்கு. ஷேர் பண்ணிக்கல? அதே மாதிரி இதையும் ஷேர் பண்ணிக்கலாம். வா, தா. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தலையை வச்சுக்க வேண்டியதுதான். சரிங்க, எனக்கு தூக்கம் வருது. நான் கண்ணை மூடிக்கவா? இப்போ எதுக்குங்க சிரிக்கிறீங்க? இல்ல, எனக்கு தூக்கம் வரதுக்கு கொஞ்ச நேரம் கம்பெனி கொடுன்னு. கடைசியில நீ தூங்குறதுக்கு நான் கம்பெனி கொடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. அதான் சிரிச்சேன். அட ஆமால. சரி, நீ தூங்கு.
அழகா இருக்குல்ல? ஐயோ என்னடி இப்ப எது கலர்ற? ஐயோ அண்ணி, பாருங்க அண்ணி அந்த அசிங்கத்தை. அங்க பாருங்க. ஐயோ ஐயோ அண்ணி, என்ன அண்ணி இது? உங்க தம்பி மொட்டை மாடி பெட்ரூம் ஆக்கிட்டாரு. அவனை விட இவளுக்கு எங்கேயாவது வெக்கமான இருக்கா பாரு. அசிங்க பிடிச்சவ விடிஞ்சதுக்கு அப்புறமா இப்படி மொட்டை மாடியில புருஷனோட ஒட்டிட்டு படுத்துட்டு இருக்காளே. ச்சே, எத்தனை நாளா மொட்டை மாடியில இந்த அசிங்கம் நடக்குதுன்னு தெரியலையே. நல்ல வேலை வெளியில நம்ம கூட வரல. அவ மட்டும் இந்த கண்டாவிய பார்த்தா அவ்வளவுதான். நாம கட்டி வச்ச கதையெல்லாம் இதோட உடைஞ்சு போயிருக்கும். ஐயோ, இன்னைக்கு நம்ம கதைக்கு கிளைமாக்ஸ் தான் அண்ணி. என்னடி சொல்ற? அச்சோ, அங்க பாருங்க அண்ணி, வெண்ணிலா வந்துகிட்டு இருக்கா. ஐயோ, ஏய், அவ மட்டும் இத பாத்துட கூடாதா? பாத்துட்டானா பாட்டி கிட்ட நம்ம பதிலே சொல்ல முடியாது. நம்ம திட்டம் மொத்தமா தரமட்டம் ஆயிடும். ஓடு, அவ இந்த பக்கமே வந்துடக்கூடாது. எப்படியாவது அவளை தடுத்து நிறுத்து. ஐயோ அண்ணி, சொல்றது ஈஸி, செய்யறதுதான் ரொம்ப கஷ்டம் அண்ணி. அவளை தடுக்கிற டாஸ்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஏய், பாட்டி சொன்னா நான் கேள்வி கேட்காம செய்யற மாதிரி நான் சொன்னா நீயும் கேள்வியே கேட்காம செய்யணும். ஏன்னா இங்க நான் தான் உனக்கு சீனியர். நான் சொல்றது செய். போ, ஓடு. ஐயோ, அண்ணி. போடி. வெண்ணிலா ஒரு நிமிஷம். அங்கே நில்லு, இது வந்துடுறேன். ஐயோ, நீ எதுக்கு வெண்ணிலா மாடிக்கலாம் வர? இல்ல, என் துணியை கொஞ்சம் காய போடணும். அச்சோ, இதுக்கா வந்த? இந்த வேலையெல்லாம் நீ எதுக்கு வெண்ணிலா செய்யணும்? உனக்கு என்ன, உன் துணி காய போடணும் அவ்வளவுதானே? அத குடு, நான் காய போடுறேன். இல்ல ஐயோ, உள்ள இல்ல வெண்ணிலா. பரவாயில்ல, விடுங்க. நீங்க எதுக்கு என் வேலையை செய்யணும்? அதெல்லாம் தப்பு. நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. போச்சு. ஐயோ, சொன்ன கேளு வெண்ணிலா. நீ எதுக்கு மொட்டை மாடி வெயில்ல போய் காய போடணும்? அப்புறம் உன் அழகு முகம் தீஞ்சு போயிடும். 2 நிமிஷத்துல என்னங்க ஆயிட போகுது? அதுக்காக ஏசி ரூம்லயே உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா என்ன? சன்லைட்ல நமக்கு விட்டமின் டி கிடைக்கும். நீங்க தள்ளுங்க. இங்க பாரு. இருந்தாலும் கல்யாண ஆசையில இருக்கிற பொண்ணு முகம் தீஞ்சு போகிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். குடு, ஐயோ, நான் போறேன். விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அட, விடு, நீ போ. நீ போ வெண்ணிலா, கீழே போ. அண்ணி, வெண்ணிலா போயிட்டா அண்ணி.